ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் 8:40. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. அண்ட் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் இதை விட பயங்கரமான ஒரு செல் ஆஃப் இருந்தது. அவங்களோட டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு நெகட்டிவாகவும், அவங்களோட S&P 500 1.25% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5%லேருந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் இன்றைக்கி 150 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இன்றைக்கி வந்து 23,000 உடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து அதிகமாகும்ன்ற ஒரு பயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து நேற்று புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அடுத்த 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணுறதை நிறுத்தி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அவங்க டைமுக்கு 8 மணி வரையும், நைட் 8 மணி வரையும் வந்து நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸைட் ஆகல. ஏன்னா ட்ரம்ப் வந்து தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தாக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை விற்றுருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா $100 கிட்ட செட்டில் இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,450 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரூட்டலான ஒரு செல் ஆஃபை பார்க்க தான் போகிறோம். அண்ட் ட்ரேடர்ஸ் யாரும் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க, இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. இன்னமும் கூட இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கிளாரிட்டி வரல. அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுள் டேவாக இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.